Hey guys, welcome back to our channel. So நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நத்திங் ஃபோன் 1 ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நத்திங்ன்ற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இயர் 1ன்ற ஒரு ப்ளூடூத் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நத்திங் ஃபோன் 1ன்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கம்மிங் ஜூலை 12th வந்து இதோட லான்ச் வந்து இருக்கும். அண்ட் அதே ஜூலை 12th 9 PM வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அந்த ப்ரீ ஆர்டரில் என்ட்ரு ஆகணும்னா நீங்கள் இப்போவே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2000 rupees ஒருத்தான ஒரு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அது ஒன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா ஸோ நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக ஜூலை 12th 9 PM அன்றைக்கி ஸோ அந்த பாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ப்ரீ ஆர்டர் வந்து பண்ண முடியும். அண்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 12th வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ஸ்பெக்ஸ்லாம் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து ஒயிட் அண்ட் கிரே வித் பிளாக் அந்த மாதிரி வந்து 2 கலர் வேரியன்ஸில் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க பேக் சைடில். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ பெசல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஐஃபோன் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர் சைடில் பஞ்சுவல் ஸ்டைல் டிசைன் டிஸ்பிளேல வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதில் வந்து டிஸ்பிளேன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் ஓஎல்இடி பேனல் டிஸ்பிளே வருது. அண்ட் 120 Hz ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே கான்ஃபிகரேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து கிடையாது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது மட்டும் தான் என்னன்னு தெரியல. ஸோ இது மட்டும் அவங்க வந்து இன் டிஸ்பிளே கொண்டு வந்தாங்கன்னா ஸோ இன்னும் சூப்பராக வந்து இருந்திருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கீக் பெஞ்ச் ஸ்கோர் படி குவால்காம் ஸ்னாப்டிராகன் 778G ப்ளஸ் ப்ராசரில் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இது வந்து ஒரு 5G பேஸ்டு ப்ராசர் தான். அண்ட் இதில் 8GB ஆஃப் ரேம் அண்ட் 12GB ரேம் சப்போர்ட் இருக்கும். அண்ட் 128GB 256GB ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் வேரியன்ஸில் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் ரியர் சைடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் வந்து கொண்டு வராங்க. அண்ட் அது இல்லாமல் இதில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்இடி லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ கேமரா மாடியூல் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் ஆல்ரெடி ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கலர் எல்இடி லைட்ஸ் வந்து பார்த்துருப்போம். பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஒயிட் கலர் ஃப்ளாஷ் லைட் மாதிரி தான். அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு எல்இடி லைட். அண்ட் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சார்ஜ் போடும்போது அதில் ஒரு எல்இடி லைட். அண்ட் சார்ஜிங் வந்து எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்றது ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி இண்டிகேட்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேஷன் வந்து காட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் ஏறி இருக்குது அப்படின்றது. ஃபோன் ஸ்க்ரீன் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அதில் அங்கேயே பக்கத்துலேயே ஒரு இண்டிகேஷன் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் மோட் இருக்குது. ஸோ இப்போ நத்திங் இயர் 1லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங் QI ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இயர்பட்ஸ்லாம் வந்து வைக்கும் போது ஸோ ஒயர்லெஸ் சார்ஜ் ஆகும். அண்ட் அதை சுற்றியும் வந்து ஒரு எல்இடி லைட் வந்து இருக்கும். அந்த நேரத்தில் அது பிளிங்க் ஆகும். அண்ட் ப்ளஸ் பின்னாடி இருக்கிற அந்த எல்லா லைட்டுமே வந்து நம்ம ஒரு ஃப்ளாஷ் லைட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டார்ச் மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் மற்றபடி இன்னும் நிறைய சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும். பட் அதில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது தான் வந்து தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரியர் சைட் கேமரான்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 கேமரா வருது. ஒன்று வந்து 50 மெகாபிக்சல் சோனி கேமரா தான் அது. அண்ட் அது இல்லாமல் 16 மெகாபிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐஃபோன் மாதிரியே 2 கேமரா சென்சர்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து டிஸ்பிளேல லெஃப்ட் கார்னரில் பஞ்சுவல் ஸ்டைல் டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 12 OS பேஸ்டில் நத்திங் OSன்ற UIயில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. அண்ட் ஃபைனலாக இதோட பேட்டரின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4500 mAh ஆஃப் பேட்டரி வருது. 45 watts வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அண்ட் 15 watts வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இந்த நத்திங் ஃபோன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மற்ற ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேல HDR10+ சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து சப்போர்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சைட் மவுண்டட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரியுது. இன் டிஸ்பிளே கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இதில் வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகன் 7 சீரிஸ் பேஸ்டு ப்ராசர் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கும். அரௌண்ட் 25 to 30K அண்ட் ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ 25 to 30K வந்து ஆல்ரெடி ஒரு குட் காம்படிஷனில் இருக்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். பட் இதில் வந்து ஒரு யூனிக் டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு ரியர் சைடில் அந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடி லைட்ஸ்லாம் வந்து பிளிங்க் ஆகுறது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து ஸோ மற்றபடி யூஐயில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா தெரிய வரும். அண்ட் நீங்கள் இப்போதைக்கு இந்த நத்திங் ஃபோன் 1 ஸோ நத்திங்ன்ற நியூ பிராண்ட்லேருந்து ஒரு நியூ ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பை பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அரௌண்ட் 25K ப்ரைஸில் வந்ததுன்னா ஸோ அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்
லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.